ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான குடியரசு தின வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ மேக் பண்ணுற வீடியோ 30 செகண்டுக்கு உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ண போகிறோம், அதனால் 16.9 அந்த ரேஸ் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்ல ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு மவுண்ட் பேக்ரவுண்டு கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டு தான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இது கொஞ்சம் இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பிளாக்காக தெரியுது பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா மேலே கத்திரி மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாரு. இதுதான். இதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் 2 ப்ளஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க 2 ஃபிங்கரை வச்சு. ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு 1947 டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்ட் இழுத்து விட்டுக்கோங்க. உங்கள் விரலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வரும் பாரு. இப்படி இழுத்து விட்டு இப்படி ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கே இப்போ நான் லைட்டாக இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்படி வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு மாடல் பிஎன்ஜி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜுக்கு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு தெரியலனா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ உதாரணத்துக்கு அந்த மாடலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் தான். இதை வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இமேஜுக்கு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த கீ இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 300 மில்லிமீட்டருக்கு உங்கள் விரலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல செகப்பாக ஒரு கர்சர் இருக்குது பாருங்கள், அதுதான் மில்லிமீட்ரு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, இங்கே அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாடலோட பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க, வீடியோவில் தெரியாத மாதிரி வச்சுட்டு இப்படி லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. வீடியோவோட எண்டுக்கு கட்சரை வச்சுக்கோங்க. கட்சரை வச்சுட்டு ரைட் சைடில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி லைட்டாக கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ஹெலிகாப்டர் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, ஒரு லேடி பொம்மை போட்டது குரோமா கீ, அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை எனேபிள் பண்ணி விட்டு பாருங்கள், இது க்ரீனிஸாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதான் இது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் என்ன பண்ணுறீங்கனாக்கா இப்படி பேசிக்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை B01 அது இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த க்ரீனிஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்படி. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால 26 ஜனவரி அப்படின்னு ரிப்பபிள் டேன்னு இருக்கும், அந்த பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருக்கேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ நான் வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல பாரு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதுதான். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கீழே பாருங்கள் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால இன்னொரு ஷேடோ பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இது வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பாருங்கள் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுமே அதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த ஷேடோ பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து இந்த 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்குது பாரு, அதை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு டெம்ப்ளேட் கலர் டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது பாருங்கள், இங்கே மேலே கத்திரி இருக்குது, அது பக்கத்தில் 3 டாட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. இதில் ஆஃப்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் டப்பா மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆனதுமே மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த மாதிரி வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்ல நம்ம இந்தியா ஃப்ளாக் வீடியோ ஒன்று க்ரீன் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே குரோமக்கின்னு இருக்கும் பாரு, ஒரு லேடி பொம்மை போட்டது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எனவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனவல் பண்ணி விட்டு பாருங்கள், இந்த க்ரீனிஸாக இருக்க அந்த ஃப்ளாகில் அது இல்லை. அது என்ன பண்ணணும்னா இந்த லேடி பொம்மை மாதிரி ஒன்று மேலே ஃபஸ்ட்டு போட்டிருக்கு பாருங்கள் 28 பாயிண்ட், அதை லைட்டாக லெஃப்ட் இல்லை ரைட்டு ட்ராக் பண்ணுங்கள், அந்த க்ரீனிஸ் வரும். வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளாகை வீடியோவை டச் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இந்த 3 டாட் மாதிரி இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு. கொடி பறக்கிற மாதிரி இல்லை ரைட் சைடில் ஹெலிகாப்டர் வர மாதிரி ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் அது எப்படின்னா இந்த மேலே கத்திரி மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அதை கொடுங்க. இதில் வந்து ஹாஃப்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆனதுமே ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுமே அந்த ஸ்மோக் எஃபெக்டில் இருக்குல்ல, அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே பாருங்கள், அதான் இதுதான். இதை கொடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா இங்கே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அந்த பிளாக் கீஸ் எல்லாம் போயிடும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு வாட்டி. ஓகே, ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல ஃபுல்லாக பறக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு பறந்து அப்படியே போகிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இந்த கீ இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த புறாவை அழுத்தி பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிட்டு வாங்க, நான் இழுத்துட்டு வர மாதிரி. எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரீனில் டாப் சைடில் லெஃப்ட் சைடில் இப்படி பறக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த புறா பிஎன்ஜி டச் பண்ணி இப்படி ரைட் சைடில் இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ ஆல் ஓவர் முடிஞ்சது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இதுக்கு ஆடியோ வேணுனாக்கா ஆடியோ செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சூப்பரான ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் வரும். இதில் லாஸ்ட்டாக வந்து ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுருக்கிற எல்லா ஆடியோவும் இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணதுமே இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ஆடியோ வந்து இந்த வீடியோவில் செட் ஆகிரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மீதி பாட்டை கட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அவங்க இங்கே ட்ரிம் டு ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கட் ஆகிரும் தேவையில்லாத பாட்டெலாம்.
இப்போ உங்கள் வீடியோக்கு செட் ஆகிற அளவுக்கு ஆடியோ செட் ஆயிரும். வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரைட் சைடில் இந்த ஆறாமல் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.